யாருக்கிட்டையும் சொல்லாம நம்ம தனிமையில கலங்கி தவித்து ஏக்கத்தோடு பெருமூச்சு விட்டு ஜெபித்த நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்டு இருக்கிறார். அல்லேலூயா. மனிதர்கள் மூலமாக ஏற்பட்ட காயங்கள் பாருங்க, உறவினர்கள் மூலமாக ஏற்பட்ட அவமானங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். காரணம் அவர் காண்கிற தேவன். அல்லேலூயா. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இந்த ஜனங்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு நான் எதையாகிலும் செய்து இவர்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கிற திருப்தியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை நான் தர வேண்டும் என்று சொல்லி இயேசு மனதுருகுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட பாருங்களேன், இயேசுவை தேடி உண்மையாய் வருகிறவங்க அவருடைய வாழ்க்கையில தேவன் செய்த கிரியைகளை அவர்கள் நிச்சயமாகவே காண்பார்கள். இயேசுவை தேடி வருவதற்கு முன்பு அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இயேசுவை தேடி வந்த பிறகு சபையில் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டபொழுது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நிச்சயமாகவே அந்த ஜனங்கள் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அதற்கு நாம தான் சாட்சி. பாருங்க, நம்முடைய சூழ்நிலைகளை தேவன் அறிந்து இருக்கிறார், நம்முடைய மன குமுறல்களை அவர் அறிந்து இருக்கிறார். யாருக்கிட்டையும் சொல்லாம நம்ம தனிமையில கலங்கி தவித்து ஏக்கத்தோடு பெருமூச்சு விட்டு ஜெபித்த நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்டு இருக்கிறார். அல்லேலூயா. மனிதர்கள் மூலமாக ஏற்பட்ட காயங்கள் பாருங்க, உறவினர்கள் மூலமாக ஏற்பட்ட அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், வியாதியினால் அதற்காக செலவழித்து அதனால ஏங்கி அதனால தவித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். காரணம் அவர் காண்கிற தேவன். அல்லேலூயா. தாயை போல நம்மை தேற்றும்படிக்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அந்த ஜனங்களை பார்த்த மாத்திரத்தில் அவர் மனதுருகினார். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனிடத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னா நம்மளை முன்னாடி போக விட்டு பின்னாடி என்ன பண்ணுவாங்க? நம்மை காயப்படுத்துவாங்க, குற்றப்படுத்துவாங்க, குறை சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம மேல மனதுருகுகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்க, உங்களுடைய அவமானம், உங்களுடைய தலை குனிவு, அது எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். பாருங்க, அதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். பாருங்க, உங்களுடைய அலைச்சல்களை எல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். பாருங்க, உங்களுடைய மகனுக்காக, உங்களுடைய மகளுக்காக, உங்களுடைய வேலைக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக, ஏதோ ஒரு காரியத்திற்காக அல்லது நீங்க தேவனுக்காக கூட நீங்க ஓடி அலைந்து திரிந்து எதையோ ஒன்று செய்தீங்க இல்லைங்களா? அதை தேவன் அவர் அறிந்து வைத்து இருக்கிறார். என் அலைச்சல்களை தேவன் நீர் எண்ணி இருக்கிறீர். ஆமென். அப்ப நீங்க எங்கெங்கெல்லாம் போனீங்க பாருங்க, தேவன் உட்கார்ந்து எண்ணிக்கொண்டு இருந்திருக்கிறார். பாருங்க, ஆமென். நான் போன இடம், நான் பார்த்த ஜனங்கள், என்னோட தேவைக்காக நான் அலைந்து திரிந்த இடம் எல்லாவற்றையும் தேவன் அவர் தம்முடைய கணக்கில் வைத்து, ஆமென், அவர் எண்ணி வைத்திருக்கிறார். நான் அதற்காக சிந்தின என்னுடைய கண்ணீரை அவருடைய துருத்தியில் அவர் வைத்திருக்கிறார். ஆமென். தேவன் பாரபட்சம் இல்லாதவர். அல்லேலூயா. அவர் ஒருவருக்கும் வஞ்சனை செய்யாத தேவன், அவர் ஒருவரையும் வெறுக்காத தேவன், அவர் ஒருவரையும் கைவிடாத தேவன். அந்த தேவன் தான் அவரை நோக்கி தேடி வந்தவர்களை அல்லேலூயா மனதுருக்கத்தோடு கூட அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. என்னுடைய வேதனை யாருக்குங்க தெரியும்? என்னுடைய பிரச்சனை யாருக்கு தெரியும்? என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகள்லாம் யாருக்கு தான் தெரியும்? நீங்க சும்மா நின்று நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறீங்களே, உங்களால் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா? முடியாது. பேசிக்கொண்டிருக்கிற என்னால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. ஆனால் நான் பேசிக்கொண்டிருக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். அல்லேலூயா. அவர் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் நடந்தா போதும், நான் அந்த தேவனை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் நீங்க எடுத்துக்கொண்டு வந்து இருந்தீங்கன்னா இன்றைக்கு தான் உங்களுக்கான ஒரு சரியான நேரம். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையை அவர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகனே, மகளே, உன் மேல மனதுருகுகிற கர்த்தர் நான் இருக்கிறேன். நீ ஒன்றையும் குறித்து நீ கவலைப்படாதே. உன்னுடைய பாரங்களை என் மேல இறக்கி வைத்து விடு, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். கரங்களை தட்டி சொல்லுங்க, அந்த இளைப்பாறுதல் தருகிற தேவன், மனதுருகுகிற கர்த்தர் இன்றைக்கு நமது மத்தியில அவர் இருக்கிறார். அல்லேலூயா.